கோட்டீஸ்வரன் ஆளுநரை சந்தித்து புகார் கடிதம் கொடுப்பவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். எதிர்க்கட்சியாக திமுக இருந்தப்பவையும் அதிமுக இருந்தப்பவையே பாஜக எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ விஜய் ஆளுநரை சந்திக்கிறார், ஒரு புகார் மனுவை கொடுக்கிறார். விஜயனுடைய இந்த நகர்வை அரசியல் நகர்வாக பார்க்கணுமா? உங்களுடைய பார்வை. நேயர்களுக்கு வணக்கம். தந்தை நேயர்களுக்கு இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நகர்வு தான். அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பொழுது கவர்னரை பார்த்து ஒரு மனு கொடுத்து இதுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இல்ல இந்த பிரச்சனையில அரசோட அணுகுமுறை சரியில்லை, போதிய விசாரணை பத்தல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பல்வேறு கோரிக்கைகளை ஆட்சியில் இல்லாத கட்சிகள் இல்ல எதிர்கட்சிகள் ஒரு ஆளுநரை சந்தித்து கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு 30-40 அரசியல் கால வரலாறு. அந்த ஒரு வரலாறு இது ஒரு சம்பிரதாயம். இப்போ விஜய் போய் ஐயா கவர்னரை பார்த்து இந்த மனு கொடுக்கறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. பட் ஒரு அரசியல் அழுத்தம் ஆளுங்கட்சிக்கு எதிராக வரும். முதல் பார்வை. இரண்டாவது, ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதை நம்ம பண்ணாம விட்டுட்டா நம்மள ஒரு அரசியல் கட்சியா பெருசா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு தோரணை அதை காட்டும். மூணாவது, இப்போ விஜய் சார்ந்தவர்கள், விஜயோட கட்சிக்காரர்கள் அவர்களுக்கு ஆளுநரை பார்த்து கூட எங்க கட்சி தலைவரும் மனு கொடுத்தாரு, கோரிக்கை வச்சாரு. இந்த விஷயத்துல மாணவி பாலியல் சீண்டல்ல விஜய் அவர்களும் அரசியல் ரீதிகள் என்னென்ன அணுகுமுறை பண்ணணுமோ அதையும் விஜய் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு இது உதவும். ஸோ இந்த 3 ஆதாயங்கள் இருக்கு விஜய் அவர்களுக்கு. இதனால மக்களுக்கு என்ன ஆதாயம், இதனால பாதுகாப்பு இமீடியட்டா இதாகுமா அப்படின்றது கிடையாது. இதை விட விஜய் அவர்கள் அவர் கட்சியில கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸ் போட்டு இந்த மாதிரி சிசிடிவி கேமரா எல்லாம் வேலை செய்யாம இருக்கு, இந்த மாதிரி வேந்தர்கள் எல்லாம் போடாம இருக்காங்க, அதற்கு காரணமும் கவர்னர் தான், கவர்னரே நிறைய போஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிறதுனால சில பல பிரச்சனைகள் மாணவர்களுக்கு இருக்கு, அதனால கோர்ட் இது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு உறுதி செய்யணும், மாணவர்களுக்கு மாணவர் சொந்தங்களுக்கு அங்கேயே ஒரு காவல்துறை கட்டுப்பாடு அறை ஒண்ணு வரணும், அந்த மாதிரி ஒரு கோரிக்கைகள் அப்படி வச்சாருன்னா அதனால அரசியலை தாண்டி மக்களுக்கு உண்டான மாணவர்களுக்கு உண்டான தீர்வு வரும். பட் அதை விஜய் செய்யல. பட் விஜய் நானும் ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு கட்சி என்ன நடவடிக்கை பண்ணுமோ அந்த நடவடிக்கை மேற்கொள் கட்டுறாரு. அதனால அவருக்கு கவர்னரை பார்த்துக்கிறாரு, கொடுக்குறாரு. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நகர்வு தான். இதுல யார் எதிர்கட்சி அப்படின்றதுல ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா அதிமுக பலமுறை இதே போல மனுக்களை கொடுத்திருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தாரு. இப்போ விஜயும் நானும் எதிர்கட்சி அப்படின்ற அதை காட்டுவதற்காக இந்த சந்திப்பா பார்க்கலாமா? நெறியாளர் சொன்ன அந்த கேள்வியிலேயே பாத்தீங்கன்னா அதுல இருந்து விடை வருகிறது. நானும் எதிர்கட்சி, நானும் பிரதான எதிர்கட்சி. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மாணவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கல, பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்கல. காலையில ஒரு கடிதம் எழுதுறாரு பெண்களுக்கு, அதை தொடர்ந்து மாலையில போய் ஆளுநரை பார்த்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு. அப்ப என்னன்னா அவர் அந்த அரசியல் நகர்வுக்கு உண்டான வேலையை செய்யறாரு. நான் எதிர்கட்சியா நான் வந்துட்டேன், நான் எதிர்கட்சியா செயல்படுறேன்